गुरु ब्रह्मा गुरु विष्णु हृदय महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் 31/8/2026 6/9/2026 வரை உள்ள பலன்களை பார்க்கலாம். முக்கியமாக சந்திரனுடைய சாரம் அப்படிங்கிறது ரேவதி நட்சத்திரத்திலிருந்து திரு ஆதிரை நட்சத்திரம் வரைக்கும் செல்ல இருக்கிறது. மீன ராசியிலிருந்து மிதுன ராசி வரை செல்ல இருக்கிறது. இப்படி அவருடைய பயணத்தினாலே நமக்கு நன்மைகள் வருமா அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த 12ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம் வரைக்கும் இவருடைய பயணம் இருக்க போகிறது சந்திரனுக்கு. இந்த 31ஆம் தேதியே மகா சங்கடஹர சதுர்த்தி என்று விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தி, வளர்பிறையில் வரக்கூடிய சங்கட சதுர்த்தியை நம்ம பார்க்கிறோம். இந்த சங்கட சதுர்த்தினாலே நமக்கு பல விதத்திலும் நன்மைகள் உண்டாகும். கடனை அடைக்கிறது, பிள்ளையாரை வழிபடுறது, கடனை அடைப்பது. இந்த பாம்பேலெல்லாம் போயிட்டிங்கன்னா பிள்ளையார், சித்து பிள்ளையார், அந்த பிள்ளையார் தான் நமக்கு எல்லாமே. விநாயகருடைய வளத்தினால தான் செல்வம் பெருகும்னு இருக்குது. அதனால் கேது அப்படிங்கிற இந்த காரகத்துவத்துக்கு தடைகளை நீக்குவதற்கு விநாயகர் ஒரு நல்ல மருந்து. 4ஆம் தேதி கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமினாக்க கிருஷ்ணரின் ஜெயந்தி, கிருஷ்ணரின் பிறந்த நாள். இப்போ கிருஷ்ணருடைய அந்த படத்தை வச்சுட்டு குழந்தை காலை போட்டு படம் வச்சு பால் தயிர் நெய் எல்லாம் வச்சு முறுக்கு சீடை எல்லாம் வச்சு அவருக்கான அந்த நைவேத்தியத்தை பண்ணி சாயங்கால வேளையில் கிருஷ்ணரை ஸ்துதிப்பது அப்படிங்கிறது வம்ச விருத்தியை கொடுக்கும் அப்படின்னு இருக்கு. இந்த மாதத்தில் 5ஆம் தேதி அன்று சனி ஜெயந்தி அப்படின்னு சனியுடைய சனி கிரகத்துடைய பிறந்த நாள். அன்றைய நாளிலே சனிக்கிழமை அன்னைக்கு கருப்பு வஸ்திரம் எடுத்துகிட்டு போய் கருப்பு துணி வாங்கி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய இந்த சனியோ இல்லை தனித்து இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் அதை அணிவித்து 8 எண்ணெய் தீபம், நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வழிபட இந்த மரண பயம் சொல்கிறவங்களுடைய பயங்கள், தொழிலிலே தடங்கள், காரியங்களிலே வில்லங்கம், குழப்பமான சூழ்நிலை, தெளிவில்லாத ஒரு தன்மை, இதெல்லாம் மாறுறதுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அதனால் இதெல்லாம் பண்ணுங்க. நன்மைகளும் வளமும் உங்களை வந்து சேரும். நம்ம தொடர்ந்து ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்க. வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே. உங்க ராசியினுடைய நேரடி பார்வைக்கு சூரிய பகவான் கேதுவுடன் அமர்ந்திருக்கக்கூடிய வாரமான இந்தல ஆட்சியில் இருக்கக்கூடிய சூரியன், நீச்சத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், உச்சத்தில் இருக்கக்கூடிய குரு, இவர்கள் மத்தியிலே பரிவர்த்தனை யோகத்துடன் ஸ்டார்ட் பண்ணுற சந்திர பகவான் 31ஆம் தேதி பரிவர்த்தனை யோகமான மீன ராசியிலே சந்திரன் ராசியினுடைய 2ஆம் இடமான குடும்பத்தான வாக்குஸ்தானத்திலே 2ஆம் இடத்துல இருப்பதனாலே குடும்பம் சம்பந்தப்பட்ட செலவுகளை ஆரம்பிப்பார். வாரத்தில் முதலையே குடும்பம் தொடர்பான செலவுகள் உண்டு. 3ஆம் இடத்துக்காரரான செவ்வாய் பகவான் ராசியின் 5ஆம் இடத்திலே அமர்வதனாலே முயற்சி, குழந்தைகள் வழியிலே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். பலவிதமான டேமேஜ் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் வெளியில் வர முடிய வாய்ப்புகளே கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. சனி வக்கரகதியிலே 2ஆம் இடத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய பார்வையை அஷ்டமஸ்தானமான கன்னிராசியின் மேலே பார்ப்பதனாலே உங்களுக்கு எதிர்பாராத பணவரவையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கிறது. சூரியன் உங்கள் ராசியினுடைய நேரடி பார்வையில் இருப்பதனாலே பலவிதமான அலைச்சல்கள் இருந்தாலும் வெற்றிகளை நீங்கள் கனியாக பறிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு.
இந்த வாரத்தை அழகாக நோட் பண்ணிடுங்க. வெற்றி உங்களுக்கு உண்டு. மகா சங்கடகர சதுர்த்தியும் கோகுலாஷ்டமியும் கலந்த இந்த வாரத்திலே சனி ஜெயந்தியான வாரத்தின் கடைசி நாள் அன்று சனி பகவானுக்கு கருப்பு துணி வஸ்திரத்தை கொடுத்து ஒரு 8 நல்லெண்ணெய் விளக்குகளை ஏற்றி அவரை வழிபட உங்களுக்கு நல்ல ஒரு நிரந்தர தீர்வான குடும்ப கஷ்டம் விலகி நீங்கள் என்னெல்லாம் நினைச்சீங்களோ அதெல்லாம் செய்யறதுக்கான எனர்ஜியும் கிடைக்கும். அதனாலே வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.